படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று உங்கள் வீட்டில் சிம்ம லக்கணம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் சிம்ம லக்கணம் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. தாய் தந்தையரின் வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருக்கும். எந்த வீட்டில் சிம்ம லக்கணம் பிறப்பெடுக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள தாய் தந்தையரின் செல்வாக்கு வளர ஆரம்பித்துவிடும். தாய் தந்தையர் உயர்நிலைக்கு வந்து விடுவார்கள். இது நிச்சயிக்கப்பட்ட உறுதி. அதாவது சிம்ம லக்னம். ஏனென்றால் சிம்ம லக்னம் என்பது சிம்ம ராசி தனி வேறு. சிம்ம லக்னம் தான் நம்மளுக்கு மெயின். எல்லா பலாபலன்களையும் தீர்மானிப்பது லக்னம். சிம்ம லக்னம். சிம்மம் என்றால் சிங்கம், அரசன், அதாவது சிம்மாசனம். அதாவது ஒரு அரசன் இருக்கக்கூடிய இடம். ஒரு வீட்டில் சிம்ம லக்னம் பிறப்பெடுக்கிறது என்றால் அந்த வீடு வளரப்போகிறது என்று அர்த்தம். சிம்ம லக்னம் பிறப்பெடுத்தாலே அந்த தாய் தந்தையருக்கும் சரி, அந்த குடும்பத்திற்கும் சரி நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் அரசன் சாதாரண நிலையில் இருந்தாலும் மேல்நிலைக்கு வந்தே தீருவான். அதுதான் அரசனுக்குண்டான தகுதி. என சிம்ம லக்கணம் என்பது அரசு லக்கணம், அரசாங்க லக்கணம், அரசர்களை, ராஜாக்களை குறிப்பிடக்கூடிய லக்கணம் சிம்மம். அந்த சிம்ம லக்கணம் ஒரு இடத்தில் பிறந்து விட்டாலே தாய் தந்தையர் என்பவர்கள் மென்மேலும் வளர்ச்சியை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு உயர்நிலை உள்ளதென்று அடித்து கூறிவிடலாம். ஒரு வீட்டில் சிம்ம லக்கணம் பிறப்பெடுத்து விட்டால் அந்த இடம் ராஜா வாழ்வது போல. என சிம்ம லக்கணம் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய லக்கணம். அப்போது சிம்மம் பிறப்பெடுக்கிறது என்றாலே அங்கே அதற்கான சூழல் எல்லாம் உருவாகிவிடும். இறைவனே உருவாக்கி வைத்து விடுவார். வைத்து விட்டுத்தான் அந்த சிம்ம லக்கணத்தை அங்கே பிறப்பெடுக்க வைப்பார். சிம்ம லக்கணம் ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் நிச்சயமாக தாய் தந்தையருக்கு வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. உங்கள் குடும்பத்தில் சிம்ம லக்கணத்தில் குழந்தைகள் பிறந்துள்ளதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் நலம் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.